அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. குரு பயிற்சியானது இந்த 2024 ரிஷபத்தில் நுழையக்கூடிய வியாழன் இந்த ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாக்ட் அடிக்க போகிறது. அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாக்ட் அடிக்க இருக்கின்றன, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணும், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படிங்கும் பொழுது அவர்கள் இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் உங்களுடைய ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ராசி இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடத்தின்படி ஜாதகத்தில் வியாழன் வலுவாக இருந்தால் அந்த நபர் தனது விருப்பப்படி தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறுகிறார். அதனுடன் எல்லா விதமான மகிழ்ச்சியும் பெறுகிறார். தற்போது தேவகுரு வியாழன் மேசராசியில இருந்து விலகி ரிஷப ராசிக்குள் நுழையும். குரு ராசியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்து ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலனையே தரும். இந்த ராசியினர் அதிக பலனை பெறுவார்கள். அவர்களுக்கு வருமானங்களும் அதிர்ஷ்டங்களும் அபரிமிதமாகவே அதிகரிக்கும். ஜோதிடத்தில் மிகவும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுபவர் குரு பகவான். இவர் பார்த்தீங்கன்னா 18 மாதம் ஒரு முறை ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார். குரு நல்ல ஒரு நிலையில இருந்தால் அவர்களுடைய பார்வை விழக்கூடிய ராசியினருக்கு அதீத செல்வத்துடன் செழிப்பான வாழ்க்கையும் வாழ்வார்கள். அது மட்டுமின்றி மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும் நடக்கும். அதே நேரத்தில் ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாக இருந்தால் அந்த நபர் தனது வாழ்க்கையில எப்போதுமே நிதி சிக்கலை எதிர்கொள்வார்கள். வியாழன் வருகின்ற மே 1ஆம் தேதி மதியம் 1:50 மணிக்கு ரிஷப ராசிக்குள்ள நுழைய போகின்ற இந்த நிகழ்வானது அனைத்து ராசிகளையுமே பாதிக்கும். ஆனால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். அவர்களுடைய வாழ்வில் செல்வங்களும் பெருகும். இந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் வியாழன் சஞ்சாரங்கள் செய்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக கருதப்படுகிறது. பணியில் உள்ள நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் இருந்து முழு ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். முதலாளி கூட பாராட்டுவார். மேலுமே பொருளாதார பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். புதிய முதலீட்டு விருப்பங்களில் பார்த்தீங்கன்னா கவனங்களை நீங்கள் செலுத்தலாம். இந்த வெளிநாட்டு பயணங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது கைகூடும். இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய செய்தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். செல்வ வளங்களும் பெருகும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். வழக்கு விஷயங்களில் வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். அனைவரிடமே மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வீர்கள். பெரியவர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் ஏற்பட்ட கவலைகள் உங்களுக்கு நீங்கும். மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள். அசையும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கைகளும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்களும் நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுடைய தேகத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பொலிவுகளும் உண்டாகும். உங்களுடைய நகைச்சுவை உணர்வுகள் அதிகரிக்கும். விலகி சென்றிருந்த உறவினர்களும் மீண்டும் இணைவார்கள். அதே போல் வருமானங்கள் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடன்களை பார்த்தீங்கன்னா வட்டியும் முதலுமாக திருப்பி செலுத்துவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பங்கு கிடைத்துவிடும். அதோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி புகழையும் நீங்கள் அடைவீர்கள். அப்படி ஒரு காலகட்டமாக உங்களுக்கு காணப்படுகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் இணக்கமாக செயல்படுவீர்கள். வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களுக்கு கைக்கு சேரும். உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்து விடுவார்கள். அதேபோல் அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில அனாவசிய செலவுகளையும் நீங்கள் செய்ய நேரிடும்.
வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலுமே கூடுதல் அக்கறையோடு வியாபாரங்கள் செய்யவும் சில நேரங்களில் கடும் போட்டிகளை சந்திக்க நேரிடும். இதனால மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டி வரும். எதிலும் விழிப்புடன் இருப்பது நல்லது. பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு திடீரென்று ஜாக்பாட் அடிக்க போகிறது. அவர்களுக்கு என்ன மாதிரியான விதத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தின்படி அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய், வியாழன் மற்றும் சூரியன் இருந்தால் அந்த நபர் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் பெறுவார்கள். இதன் மூலம் கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பலன் பெறலாம். அதேபோல் சிக்கிய பணத்தை மீட்க முடியும். நிலம், வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியினுடைய 9வது வீட்டில் வியாழன் நுழையும். மேலுமே இந்த 9வது வீடு அதிர்ஷ்ட வீடு இந்த மாதிரிலாம் கருதப்படுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதுவரை தடைப்பட்ட அல்லது தீர்க்கப்படாத காரியங்கள் நிச்சயம் முடிவிற்கு வரும். அதேபோல் பார்த்திங்கன்னா புதிய வேலைகளை தொடங்குவதற்கு இது ஏற்ற காலங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொழியும். இருப்பினுமே வியாழன் சஞ்சாரத்தின் போது உடல்நிலையில் சிறப்பு கவனங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாகும். இந்த பயிற்சியால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அவரது விசேஷ பார்வைகள் 5ஆம் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது சிறப்பு. 7ஆம் 9ஆம் பார்வைகள் பார்த்தீங்கன்னா முறையே 3, 5ஆம் இடத்தில் பதிகின்றன. அதேபோல் இதனால் இந்த இரத்த சம்பந்தங்கள் இடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்புகள் உயரும். சுபகாரிய தடைகளும் நீங்கும். தொட்டவை துளங்கும். அலுவலகத்தில் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும். பதவி பொறுப்புகள் மனம் போல் கைகூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். சிலருக்கு பணி சார்ந்த பயணங்களும் அதிகரிக்கும். உடன் இருப்போரினுடைய தனிப்பட்ட விசேஷங்களில் தலையிட வேண்டாம். அதேபோல் குடும்பத்தில் குழப்பங்களும் நீங்கும். தம்பதியரிடையே அந்நியங்களும் அதிகரிக்கும். வாரிசுகள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் கைகூடும். அசையும் அசையா சொத்துகளும் உங்களுக்கு சேரும். பழைய கடன்கள் பைசலாகும். பிறமொழி மனிதர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உண்டு. பெண்களுக்கு சாதகமான சூழல்களும் நிலவும். மேலுமே அக்கம் பக்கத்தினரிடம் பார்த்தீங்கன்னா வீண் உரசல்கள் தவிருங்கள். அதேபோல் ஹார்மோன் குறைபாடுகளில் அலட்சியம் வேண்டாம். செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சிகள் ஆகும். அதேபோல் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை கொடுக்கும். அரசு பணியில் உள்ளவர்கள் நன்மைகள் அதிகரிக்க பெறுவீர்கள். மாணவர்கள் இரவில் வெகு நேரம் விழித்திருப்பதை தவிருங்கள். கலைஞர்கள் சினிமா துறையினரில் பார்த்தீங்கன்னா கணிசமான வாய்ப்புகளை பெறுவீர்கள். செல்லக்கூடிய இடத்தினுடைய சட்டங்களை மதியுங்கள். வாகனத்தில் வேகங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வியாழனினுடைய சஞ்சாரமும் மிகவும் சாதகமாக இருக்கும். வேலையில் பாராட்டுகளும் கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு புதிய வருமானங்களினுடைய வழிகளும் கிடைக்கும். வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் துணையினுடைய உதவியினால் எளிதில் சமாளிக்க முடியும். குரு பகவானினுடைய அருளால் அனைத்து பணிகளிலுமே வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்த்து சுபப்படுத்துகிறார். சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் குரு அமர்வதனால மகர ராசிக்கு பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும். வேலையில் அங்கீகாரங்கள் இல்லாதவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். பொருளாதாரங்கள் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன்களும் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் வேலைக்காக ஏப்ரல் மாதத்தில் இருந்தே முயற்சி செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகளினுடைய ஆதரவாக இருப்பதனால நிச்சயம் வெளிநாட்டு வேலைகளும் உறுதியாகும். படிப்பு சார்ந்த விஷயங்களிலுமே குரு பகவான் நன்மை செய்வார். 4ஆம் இடத்தில் இருந்த குருவினால அவமானங்கள், படுதோல்வி, அதேபோல் உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். இனி இதெல்லாம் போன்ற சிக்கல்கள் தீர்ந்துவிடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது நல்ல காலகட்டங்களாக காணப்படுகிறது. ஜனன கால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து நடக்கக்கூடிய இந்த தசா புத்திகளுக்கு ஏற்ப தொழில்களை நீங்கள் தொடங்குவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண உறவில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளும் தீரும். ஏற்கனவே மகர ராசிக்கு 1.5 ஆண்டுகளுக்கு பாத சனிக்கான பாதிப்புகள் உள்ளது.
இருப்பினுமே குரு பார்வையினால பல நன்மைகள் நடைபெறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சாற்றி வழிபடணும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் நடைபெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.